வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்லி எக்ஸ்சேஞ்ச் கேட்டகரியில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஏவி ரிசீவர் இதுதான் பார்க்க போகிறோம். 1 or 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து ஓப்பன் பாக்ஸ் பீஸில் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் தென் இதில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ப்ரீமியம் சைஸ் செக்மெண்ட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்சோ ஒரு 2 பேக்கேஜ் மட்டும்தான் லோ பட்ஜெட்டில் இருக்குது. அதை தவிர்த்து மற்ற மாடல்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட் வந்து ஹை பட்ஜெட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாமே வந்து ஜீரோ காஸ்ட் மார்ஜினில் தான் சேல் பண்ணுறோம். ஸோ ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். எடுத்த பேக்கேஜுக்கு எடுத்த காஸ்ட்டுக்கு அப்படியே வந்து நம்ம இதை வந்து சேல் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியது ஏவி ரிசீவர் மட்டும் யூஸ்டு கண்டிஷன்லையும் ஸ்பீக்கர் பேக்கேஜ் அண்ட் சப்வூஃபர் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷன்லையும் தரப்போகிறோம். இதில் எடுத்திருக்கக்கூடிய மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியர்லேருந்து VSX 534 5.2 சேனல் ஏவி ரிசீவரும், ஸ்பீக்கர் பேக்கேஜ் டாகா ஹார்மோனியும், சப்வூஃபர் வந்து இலாக்லேருந்து 1225 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும் இதுக்கு கொடுக்க போகிறோம். வந்து ஒரு 5.1 பேக்கேஜ். இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000க்கு இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் ஒரு மிட் சைஸ் ரூம் வரைக்கும் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம். ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சப்வூஃபர்லாம் வந்து 100 watts RMS பவரும் 200 watts பீக்கும் ஹேண்டில் பண்ணும். ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5.1 பேக்கேஜ். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 பேக்கேஜில் வரக்கூடியது. இதில் எடுத்துருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் மட்டும் பிராண்ட் நியூ சீல்டு யூனிட்டும், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர் வந்து யூஸ்டு கண்டிஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் ஆங்கியோலேருந்து 494 7.2 டால்பே அட்மாஸ் ஏவி ரிசீவரும், ஸ்பீக்கர்ஸ் வந்து பாஸ்டன் அக்வாஸ்டிக்லேருந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர்ஸும், இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு நல்ல ஒரு பஞ்சியாக இருக்கிற மாதிரி ஒரு சப்வூஃபர் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். யாமோலேருந்து 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ். ரொம்ப இம்மர்சிவாக இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு. பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000க்கு இந்த பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் இந்த பேக்கேஜ். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது மிட் சைஸ் ரூம் வரைக்கும் தாராளமாக ட்ரைவ் பண்ணலாம். ஆடியோ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து 8 ohms இம்பிடன்ஸில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்து மூவி மியூசிக் ரெண்டுத்துக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆடியோ ரிசல்ட் நல்ல பர்ஃபெக்டான ஆடியோ ரிசல்ட் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போகிற பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 1 month யூஸ்டு பேக்கேஜுங்க. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து இது கொடுத்துட்டு அப்ராட் மூவ் ஆன் ஆகுறாங்க. நம்மக்கிட்ட தான் வந்து ஃபுல் செட்டுமே நம்ம தான் வந்து பில் பண்ணியிருந்தோம். இப்போ அவங்க மூவ் ஆன் ஆகிறதுனால ஸோ இதை வச்சுட்டு போனாலும் யூஸ் இல்லை. அவங்க ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 2 to 3 years ஆகும்னு சொன்னதுனால இது வேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால பில் பண்ணி தர சொல்லி நம்மகிட்டே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் டெனான் X 4800H, ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈலாக்லேருந்து 6.3 டெபியூட் 3.0ல் வரக்கூடிய சீரியஸ். இது எல்லாமே நியூ சீரியஸ். அதுவும் இதில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர், சென்டர், சரவுண்டு எல்லாமே வந்து 6.3 சீரியஸில் வரக்கூடிய பேக்கேஜ். ஸோ டிரைவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inches வரக்கூடிய டிரைவ்ஸ். சப்வூஃபர் வந்து போக்காடியோலேருந்து ES12ல் வரக்கூடிய 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். ஜஸ்ட் 1 month தான் ஆகுது இதை பில் பண்ணி. அகைன் நம்ம இதை வந்து சேல்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பேக்கேஜோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,90,000 வருது. பட் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 70,000 சேவ் ஆகும். இந்த பேக்கேஜோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,20,000க்கு இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பேக்கேஜ். ஆடியோ ரிசல்ட் ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் ஒரு டெடிகேட்டட் தேட்டர் ரூம்லாம் வச்சுருக்கீங்கன்னா இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணி போடுங்க. ஆடியோ ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஹோம் செக்மெண்ட்டுக்குமே வந்து நல்ல ஒரு பேக்கேஜ் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பேக்கேஜ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு தேட்ரிக்கல் எஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும். இந்த ஈவன் ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட ஏவி ரிசீவர்லாம் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இல்லை. ஒரிஜினல் பாக்ஸ், அக்சரி ஸ்கிரிப்ட், எவ்ரிதிங் அப்படியே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிராண்ட் நியூ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்தது மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹால இருந்து RX A2A ஒரு ப்ரீமியம் 7.2 சேனல் ஏவி ரிசீவர் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 7 சேனலில் வரக்கூடிய ஏவி ரிசீவர் டால்பே அட்மாஸ், விஷன், 4K 8K அல்ட்ரா HD இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏவி ரிசீவர். ஆடியோ ரிசல்ட் ரொம்ப இம்மர்சிவாக இருக்கும். யமஹால ஒரு ஏவி ரிசீவர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஏவி ரிசீவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஒரிஜினல் பாக்ஸ் அக்சரிஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 வருது. இந்த ஆக்சுவலாக இந்த ஏவி ரிசீவருமே நம்ம தான் வந்து ஒரு 1 yearக்கு முன்னாடி வந்து சேல் பண்ணியிருந்தேன். அகைன் நம்மகிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கல்லேருந்து ஒரு சப்வூஃபர் மட்டும் தனியாக எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதனுடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோக்கல் சப் 300P 11 inchesல வரக்கூடிய சப்வூஃபர். ரொம்ப இம்மர்சிவாக இருக்குது. சப்வூஃபர் பஞ்ச்லாம் எங்களோட ரூம் சைஸை வந்து ஈஸியாக கவர் பண்ணுது. சப்வூஃபரோட சைஸ் அப்படின்னு கேட்கும்போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய சப்வூஃபர் சைஸ் 11 inches தான் இதனுடைய சப்வூஃபர் சைஸே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூமை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது.
சிங்கிள் சப்வூஃபர், ஆடியோ ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ப்ரீமியம் பிராண்டுக்கான ஆடியோ ரிசல்ட்டை இந்த சப்வூஃபர் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த சப்வூஃபருமே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கேன், பட் பாக்ஸ் இல்லை, ஒன்லி யூனிட் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,000க்கு இதை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து ஒரு சப்வூஃபர் அண்ட் ஒரு சென்டர் சேனல் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதில் வந்து சப்வூஃபர் வந்து கிளிப்ஸ் R120SW 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும் ஒரிஜினல் பாக்ஸோட இருக்குது. சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் கிளிப்ஸ் R52C இதுவுமே ஒரிஜினல் பாக்ஸோட இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒரு 6 month யூஸ்டு பாக்ஸ் பில் அண்ட் அக்சசரிஸோட அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000க்கு யூனிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் பிராண்ட் நியூ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 80,000 கிட்ட காஸ்ட் வரும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு 3 AV ரிசீவர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பைனியர்லேருந்து VSX LX 305 9.2 சேனல் AV ரிசீவர், ஐமேக்ஸு வித் விஷன், டால்பை அட்மாஸ், DTSX இந்த மாதிரி எல்லா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு AV ரிசீவர். ஒரு ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 வருது. பில் அண்ட் வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. அடுத்த மாடல் Denon X3800H 9.2 சேனல் AV ரிசீவர். இது வந்து ஒரு யூஸ்டு கண்டிஷனில் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கேன். ஒரு 6 month யூஸ்டு, இதுவுமே நம்ம தான் சேல் பண்ணியிருந்தோம். அதுக்கான பில்லும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த AV ரிசீவருமே வந்து பாக்ஸ், பில், அக்சரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 70,000க்கு இந்த AV ரிசீவர் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தம்லேருந்து MRX 740 இந்த AV ரிசீவர் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருந்தோம். இந்த AV ரிசீவருக்குமே வந்து ஒரிஜினல் பாக்ஸ், அக்சரிஸ், கிட், மைக்கு, ஸ்டாண்டு எல்லாமே இன்க்ளூடிங் பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. இந்த AV ரிசீவரோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து நெகோஷியபிள் தான். அடுத்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 பேக்கேஜ், அதுவும் கிளிப்ஸ் பிராண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஓப்பன் பாக்ஸ் கண்டிஷனில் இருக்குது. ஸ்பீக்கர் பேக்கேஜஸை பொறுத்த வரைக்கும் சினர்ஜி சீரியஸில் வரக்கூடிய 5.0 ஸ்பீக்கர்ஸும், சப்வூஃபர் வந்து சேம் கிளிப்ஸ்லேருந்து R12SW 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும். லாஸ்ட் யூனிட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,000க்கு இந்த பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 AV ரிசீவரில் எந்த AV ரிசீவர் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஆடியோ ரிசல்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இது கூட மிங்கிள் பண்ணலை. AV ரிசீவர் தனியாகவும் ஸ்பீக்கர் தனியாகவும் வச்சுருக்கேன். உங்கள் பட்ஜெட்டில் எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லோ சைஸ் செக்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரீமியம் ஹை எண்ட் வரைக்கும் நான் இந்த பேக்கேஜில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் அண்டர் த வாரண்டியில் இருக்கக்கூடிய மாதிரியான பேக்கேஜஸ் தான் இங்கே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸிங் எல்லாமே வந்து தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.